திருநெல்வேலி மாவட்டத்துல ஒரு 10வது படிக்கிற பையன் அவன் ஸ்கூல்ல படிக்கிற 12வது படிக்கிற பையனை அருவாளால வெட்டியிருக்கான். காரணம் என்னன்னு பார்த்தோம்னா, இந்த 10வது படிக்கிற பையனோட அக்கா கூட வேறு சமூகத்தை சார்ந்த அந்த பையன் பேசினனால அந்த பையனை அவன் அருவாளால வெட்டியிருக்கான். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கேட்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குடா. ஏன் தெரியுமா? ஃபியூச்சர் ஜெனரேஷனாவது இப்படி இருக்காது, எல்லாம் மாறிடும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நம்பிக்கை இருந்தது. ஆனா இதை பார்த்தா ஃபியூச்சர் ஜெனரேஷன் வந்துட்டு மறுபடியும் ஜாதி மயிறு மட்டன் இவனுங்க மாதிரியே அடிச்சுக்குவாங்களோ அப்படின்னு தான் தோணுது. உதாரணமா இப்ப 2 நாளைக்கு முன்னாடியே ஒரு கூட்டம் வந்துட்டு வண்டியில இதெல்லாம் கட்டிட்டு கொடியை பிடிச்சிட்டு போனானுங்க. உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். அதுல நிறைய சின்ன சின்ன பசங்க, என் வயசு பசங்க எல்லாருமே பெருமையா ஏதோ கிழிச்சிட்ட மாதிரி ஸ்டேட்டஸ் வச்சுக்கிட்டு திரியுறாங்க. இவனுங்க என்ன மாதிரி கூட்டம் தெரியுமா? சுயசாதி பற்று பேசாதி நட்பா. இதை சொல்றதுக்கு கேவலமாவே இருக்காது இவனுங்களுக்கு. இதை சொல்றவனுமே ஜாதி வெறி பிடிச்சவன் தான். இந்த பையன் இப்படி ஆனதுக்கு காரணம் என்ன நினைக்கிறீங்க? இந்த மாதிரி ஒரு கூட்டம் இவனை சுத்தி இருக்கிறதா, அவன் ஃபேமிலி, அப்புறம் இந்த மாதிரி ஒரு கூட்டம் அவனை சுத்தி இருக்கிறது. நம்மளோட ஜாதி பெருமை எல்லாம் தெரியுமாப்பா, நம்மளாம் ஆண்ட பரம்பரை, மயிறு பரம்பரை, மண்ணாங்கட்டி பரம்பரை அவன்கிட்ட சொல்லி வளர்த்துருவானுங்க. ஜாதி தான் நம்ம அடையாளம்னு அந்த பையனை நம்ப வச்சிருவானுங்க. சுத்தி இருக்கிறவனுங்க எல்லாம் நம்ம வீட்டு பொண்ணெல்லாம் எவனா பார்த்தாலே விடக்கூடாது தம்பி அப்படிங்கிற மாதிரி அவன் மைண்டுக்குள்ள ட்ரெயின் பண்ணிடுவாங்க. அவன்கிட்ட சின்ன வயசுல இருந்து இந்த மாதிரி ஒரு விஷயத்தையே ஊட்டி வளர்த்தா என்ன பண்ணுவான்? இப்படி ஜாதி வெறி பிடிச்சவனாதான் கடைசியில வந்து நிப்பான். நெக்ஸ்ட் ஜெனரேஷன் வந்துட்டு புதுசா கண்டுபிடிப்பெல்லாம் கண்டுபிடிச்சு நம்ம நாட்டை முன்னேற்றம், இன்னும் வந்துட்டு நம்ம நாடு பொருளாதார ரீதியாகவும் எல்லா வயசும் நம்ம நாடு வெளிநாடுகளுக்கு ஈக்குவலா வந்துரும் அப்படிங்கிற ஒரு எக்ஸ்பெக்டேஷன்லாம் இருந்துச்சுடா. ஆனா நீங்க அடுத்த ஜெனரேஷனுமே இந்த மாதிரி ஜாதி மயிறு மண்ணாங்கட்டின்னு அடிச்சுக்கிறீங்க, ரோட்ல கூட்டமா கொடி பிடிச்சிட்டு போறீங்க. எனக்கு புரியல. ஜாதி வெறி பிடிச்சவங்க எல்லாம் ஆக்சிடென்ட் ஆகி ரோட்ல கிடக்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்ப வந்துட்டு நீ ஏன் ஜாதிக்காரனா இருந்தா மட்டும் என்ன தூக்குடா, அப்பதான் நான் வந்துட்டு ஆம்புலன்ஸ்ல ஏறுவேன், ஏன் ஜாதிக்காரனான்னு கேட்க முடியுமா? முடியாது. இல்ல உங்களுக்கு ரத்தம் தேவைப்படுதுன்னா ஏன் ஜாதிக்காரன் ரத்தம் தான் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்ல முடியுமா? முடியாது. அதுதான் என்னோட அடையாளம் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி எல்லாம் வந்துட்டு ஸ்டோரி ஸ்டேட்டஸ் அப்புறம் வந்துட்டு இந்த மாதிரி கொடி பிடிச்சிட்டு தெரியறது, இதனாலலாம் 10 பைசா பிரயோஜனம் கிடையாது. போயிட்டு படிச்சு உங்க குடும்பத்தை முன்னேற்ற வேலையை பாருங்க.